ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் ஃப்ரெண்டோட தான் கேம் ப்ளே பண்ண போகிறேன். யாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ தான் பேசுவேன், அதுக்குன்னு சப்ஸ்கிரைப் போட்டு காமிக்கிறேன், அதை வச்சு பண்ணிக்கோங்க. நான் இங்கே இருக்கும்போது அங்கே இருக்கும் டாட்டா காமிக்கிறேன். இந்த இடத்துல உடம்பு விடுறாது. அவங்க பைத்தியார சொல்கிறதே வைக்க மாட்டேங்கிறாங்க, அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டியாடா? அவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கில் இருக்குன்னு தெரியாது, அவங்க இங்கே வந்தாலும் சொல்லிடணும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்டா, அங்கே எங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா. சரியா? தலைவர் சவுண்டுக்கு வந்து மாறாச்சு. அங்கேயே நிற்காம ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்னாலே ஆடாது. ஃபர்ஸ்ட் டைமாக என் வாய்ஸோட என் ஃப்ரெண்டோட கேம் பிளே, அதாவது யூடியூப்பில் வீடியோ போடுறேன். எல்லோரும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அப்புறம் எங்க பைத்தியம் வேற எங்கன்னு தெரியல. எனக்கு வேற அந்த கேம் விளையாட தெரியாது. பின்னாடியே ஃபாலோ பண்ணிவாடா, அங்கே கேட்ச் போய் தொலைஞ்சிடாது. சரியா? நீங்க ஹாய் காமிச்செல்லாம் போதும், டக்குனு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வா. நிறைய கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். அங்கே எங்கேயாச்சும் புக் இருக்கான்னு சொல்லிட்டு போ, நான் புக்கை எடுத்துடலாம். காய்ஸா எங்கேயோ தனியாக போயிருக்கான், வந்தானா அந்த மான்ஸ்டருக்கு ட்ராப் பண்ணி விட்டுருலாம். இல்லையா? அந்த மான்ஸ்டர் இப்போ சத்தம் தெரியல, ஆளை காணும். பையன் எங்கன்னு தெரியல, மாட்டினா அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிடுறான்னு பார்த்தா பையன் எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டானா. அவனை தேடி வந்தா இங்கே ஒரு புக் அழைச்சிருச்சு, இதை போய் டக்குன்னு வச்சுட்டு வந்துடலாம். என்னதான் ஆனாலும் இன்னைக்கு அவனை அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிவிடாம விடவே விடாது. முதல்ல போயிட்டு இந்த புக்கை அங்கே வச்சுட்டு வந்துடும், அதுக்கடுத்து மற்ற வேலையெல்லாம் பார்த்துப்போம். ஒரு வழியாக இந்த பிளேஸ் கிட்ட வந்தாச்சு, இப்போ போய் ஒன்று இந்த புக்கை வச்சுட்டு வந்துடலாம். எப்போ பையனை ஃபுல்லாக தேடி இன்னைக்கு அவனை பலியாட ஆக்கிட வேண்டியதுதான். எங்கே போனான்னு தெரில, உஷாரா போய் மறைஞ்சுக்கிட்டான் நாட்டு. என் ஃப்ரெண்ட் எங்கே இருக்கானே தெரில. சரியாந்திர ஒரு இடம் விட்டாங்க, எல்லா இடத்துலையும் தேடிட்டாங்க. மாட்டுக்குச்சு பலியாடு, மாட்டுக்குச்சு நீ முடிச்சு விட்டுறாண்டி தான் அவனை. அப்பல ஃபாலோ பண்ணிட்டு வாடா, அங்கே ஆம்பை வாடா உனக்காக இருக்குது. வாடா, நல்லா ஆப்பு உனக்கு இருக்குதுவா. ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு தெரில, ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு பார்ப்பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு கண்டிப்பாக ட்ராப் வச்சா வரும், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். எங்கெல்லாம் போனான்னு தெரில அந்த மான்ஸ்டரு. ஃப்ரெண்டாக ட்ராப் பண்ணிட்டுருக்கான், நேரம் வந்தாச்சு. அப்பெல்லாம் நல்லா ஹாப்பியாக இருக்கியாடா? அந்த மாஸ்டர் கிட்ட போய் பார்த்துட்டு சாப்பிட்டாரன். ஸ்கூலில் ஏன்ட்டெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். நேரத்துக்கு செத்துரும், நம்ம என்னமா நடமாடிட்டு இருக்கான். பையனை முடிச்சு விட்டாச்சு. ஆனால் முன்னாடி டிராகன் படத்து கிடக்குது, அவதான் முடிச்சு விட்டுருப்பான். சரி, ராஜ்பட்டிக்கார ஓரமாக படுத்து கிடக்குது. 2 பிஸ்கெட்டை பட்டுக்கிட்டு ஓடிடலாம். எத்தாலும் படத்துக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஓடிடலாம். திரும்பி பார்த்துறாங்க. இதுக்கு மேலே புக் தேட ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு மேலேயே அவனை ஒன்றுமே பண்ண வேணாம். இதுக்கு மேலேயே ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவனை ட்ராப் பண்ணிகிட்டே இருந்தால் பையன் அழுதுருவான். என் ஃப்ரெண்டு இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கூல் பண்ணி வைப்பாங்க, ஏன்டா என்ன இது மாதிரி ட்ராப் வச்சு மாட்டி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஃப்ரெண்டை எப்போவுமே கேம்குள்ளே மட்டும்தான் ஏமாற்றணும். ரியல் லைஃப்லையும் இந்த ஃப்ரெண்டை வந்துட்டு ஏமாற்றவே கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு பகுதி. அதான் புக் இருக்குன்னு காமிக்குது, புக்கை எடுத்துட்டா இங்கே கொஞ்ச நேரத்துக்கு மறைஞ்சிருப்போம். டைம் முடிய போகுது, கொஞ்ச நேரத்துக்கு இங்கே மறைஞ்சிருந்துட்டு அந்த மான்ஸ்டர் போனதுக்கு அப்புறமே போகும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, எப்படியாச்சும் அங்கே போயே ஆகணும். அப்போ தான் நம்ம இந்த கேமில் ஜெயிக்கணும். எப்படியாச்சும் நேரத்துக்குள்ளே அந்த புக்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல சேர்த்துடலாம். டக்குன்னு ஓடுவோம் வாங்க. எப்படியாச்சும் அந்த மாஸ்டர் இடத்துக்குள்ள அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். எப்படியாச்சும் அந்த இடத்துல அந்த புக்கை எடுத்துகிட்டு வச்சிடலாம் வாங்க. இந்த இடத்துல வேறு தடுப்பு போட்டானுங்க, கொஞ்சம் இவரு தான் இருக்குது. எப்படியாச்சும் போய் வச்சிடலாம். கிட்ட வந்துட்டேன். என்னடா இது?
டேய் நான் போய் பச்சன்லடா, நீ வேற பாத்துருவானடா இருந்த. இப்படிடா விட்டானோ டேய், போங்கடா டே. எவ்வளோ நேரம்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு விடுறா டே. இப்பதான் விடவே செய்றோம். சரி வாங்க வெளில போயிடுவோம். 690 காயின்ஸ். எப்படி ஒன்று நான் அந்த மாஸ்டர் கிட்ட மாட்டி விட்டேன். போடாது அவன் முன்னாடி போய் சிரிப்போம், அதுதாங்க நமக்கு கேட்டு. அவன் பின்னாடி இன்னும் சிரிக்கூடாது, அவன் முன்னாடி போய் சிரிப்போம். எப்படி உன்னை நான் அந்த மான்ஸ்டர் கிட்ட ட்ராப் பண்ணிட்டேன் பார்த்தியா, அவங்களால தப்பிக்கவே முடியல. அம்மா சொல்றாங்க பையன் அழுவ போறான்னு நினைக்கிறேன். நாங்கள் அந்த பைத்தியக்காரன் எஸ்டி ரேஸுங்கிறதுக்கு ப்ரூம் ரேஸுன்னு இருக்காங்க அந்த பைத்தியக்காரன். சரி அவன் சொல்லிட்டு நம்மளும் கரெக்டாக நிறுத்திக்கிட்டு ஃபாலோ பண்ண சொல்லலாம். நான் பின்னாடியே வாடா, எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடாது. கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, அது டக்குன்னு லோட் ஆகாது. கொஞ்ச நேரம் மட்டும் வெயிட் பண்ணுங்க. ஒரு வழியா வந்தாச்சு. எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருமே டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படியாச்சும் நம்ம MG7 வந்துட்டு 1K அடிக்கணும். அவன் கூட விளையாடுறால என் ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்க சில பிறமாக்காங்க, அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சில் கறியை போசோன்னா அதுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்களெல்லாம் பொறாமக்காரன்னு சொன்ன என் ஃப்ரெண்டோட வாயாட்டுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அப்புறம் லைக்கும் பண்ணுறேங்க. அவன் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதுங்க காய்ஸ். என்னமோ சொல்ல வராங்கன்னு கேட்போம். பைத்தியம் நான் ஒன்றும் வந்து சொல்லடா. சரியாங்க என்னோட கார் ரேஸ் போயிடலாம் சீக்கிரமா. எனக்கு இந்த கேம்லேயே பிடிச்சது அந்த கார் ரேஸ் தாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கார் ரேஸை கூப்பிட்டுதாங்க, நான் எங்கே போனேன்னு வேற தெரில. இப்போ அவங்க வராம பாருங்க. சரி வேற சீக்கிரமாக கார் ரேஸ்க்குள்ளே போயிடலாம். நான் வேறு அப்போ வந்து கார் ரேஸ் சொல்லிட்டுதான், இது ஆக்சுவலி எஸ்பி இல்லை. இந்த எனக்கு பக்கத்தில் தாங்க இருக்கிறாங்க. சரி வாங்க டக்குன்னு கார் ரேஸ்க்குள்ளே போயிடலாம். இந்த பைக்கு கிறிஸ்மஸ் அப்டேட்லாம் பார்த்தேன், நல்லா ஸ்பீடாக ஓடும் அந்த பைக்கு. வளவளன்னு பேசாமல் என் வாய்ஸ் கொஞ்ச நேரம் கேட்காம இருந்தேன். அந்த ரேஸ் முடிகிற வரையும் நான் பேசவே மாட்டேன். இந்த ரேஸ் முடிகிற வரையும் நான் பேச போகிறதில்ல. வாய்ஸ் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கும். முடிச்சுட்டுங்க போங்க. அதான் ஃபர்ஸ்ட்ல போயிட்டா போ.
கொஞ்சம் மொக்கர் ஏதாச்சும் தான் கிடச்சிருக்கு. எங்கே என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு லாஸ்ட்டில் வருவான். ஏன்னா அவனுக்கு அழகாக இது விளையாட தெரியும். மறக்காம எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். என் ஃப்ரெண்டு இதில் கரிய பிரச்சனை எங்கே இருக்கான்னு தெரியல. அவன் அந்த பேர் என்னமா சொல்கிறாங்கன்னு தெரியல. கண்டுக்கவே இல்லை. சரியாக என் ஃப்ரெண்டு எங்கே போனானே தெரியல. அது லாஸ்ட்டாக தான் வந்துருப்பாங்க. ஒரு வழியாக வந்துட்டு அவன் போகிறான் காய்ஸ். போட்டேன் அது போகும்போது எந்தாச்சும் கொடுத்துட்டு போடா. அப்படியே போயிடாதா. ஓகே கைஸ், அவன் அப்படியே போனாங்கம்மா எல்லாருக்கும் பாய். அவன் போனாங்கம்மா கைஸ். ஓகே எல்லாருக்குமே பாய். எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ப்ளீஸ்.